ஹாய் வணக்கம் நண்பா. இது உங்கள் மாங்கா தமிழன் சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான டார்க் ஃபேண்டசி மாங்கா பற்றி தான் பார்க்க போகிறோம். அது வேறு எதுவும் இல்லை, பெர்செர்க் மாங்கா. இந்த மாங்காவை பற்றி யாருக்கும் அதிகமாக தெரியாது. ஏன்னா இந்த மாங்காய் ரொம்ப டார்க்காக இருக்கும். சரி வாங்க இந்த மாங்காவை பற்றி பார்ப்போம். பெர்செர்க் மாங்கா 1989 தான் ஃபஸ்ட்டு சாப்டர் ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த மாங்காய் எழுதினவர் கென்டாரோ மூரா. 1966 ஜூலை 11 பிறந்துகிறாரு. 2021 மே 6 இவர் இறந்துட்டார். பெர்செர்க் மாங்கா 42 வால்யூம் 380 சாப்டரோட இன்னும் ஆன்கோயிங்கில் தான் போயின்னு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 60 மில்லியன் காப்பி சேல் ஆகிருக்கு. இந்த உலகத்திலே அதிக ஐஎம்டி ரேட்டிங் வாங்கின ஃபஸ்ட்டு மாங்கா இது தான். 8.7 ஐஎம்டி ரேட்டிங் வாங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்திலே சிறந்த ஆர்க்ஸில் டாப் 3ல் பெர்செர்க் மாங்காவோட ஆர்க்கு ஒன்று இருக்குது. அது வேறு எதுவும் இல்லை, கோல்டன் ஏஜ் ஆர்க்கு. ஆமாங்க, கோல்டன் ஏஜ் ஆர்க். இந்த ஆர்க் தான் இந்த ஷோவோட டர்னிங் பாயிண்ட்டு. இந்த ஷோவோட ஹீரோ பேர் கட்ஸு. அவர் தான் இந்த ஒட்டுமொத்த அனிமையிலேயே மிக சிறந்த மெயின் கேரக்டர்னு சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக அந்த மெயின் கேரக்டர் கட்ஸை எழுதியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் பிளாக் ஸ்வார்ட்ஸ் மேனுங்கிற ஒரு சூப்பரான பேரை இவர் தான் கொண்டு வந்தார். அனிமேல முறையாக ஸ்வார்ட் சண்டை போட்ட மெயின் கேரக்டர் இவர் தான். இவர் தான் எல்லாத்தையும் ஆரம்பித்தார். ஒருத்தவன் கெட்டனவாக இருந்தால் பாரபட்சம் பார்க்காம எல்லாரையும் கொண்டுருவார். அனிமே ஹிஸ்ட்ரியிலேயே அதிகமாக சஃபர் ஆகிக்கிற ஒரே மெயின் கேரக்டர் இவர் மட்டும்தான். கூமாவோட அதிகமாக சஃபர் ஆகிக்கிறாரு. இவரால் ஒரு ராத்திரி கூட நிம்மதியாக தூங்க முடியாது. இவரோட ஒவ்வொரு நாளும் போராட்டம் தான். குழந்தையிலேருந்தே கஷ்டப்பட்டுக்கிற ஒரே மெயின் கேரக்டராக காட்டின ஒரே ஆள் இவர் மட்டும்தான். அதுக்கப்புறமா இவருக்கு எல்லாம் கிடைக்கும். ஆனால் அது ஒரே நாளில் ஒரே நிமிஷத்தில் எல்லாம் பாழாக போயிடும். ஆனால் அவரோட வாழ்க்கையை வாழ்கிறத நிறுத்த மாட்டார். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அது எல்லாத்தையுமே ஏறி மிதிச்சிட்டு போயிட்டே இருப்பார், தவிர சோர்ந்து எப்பவுமே உட்கார மாட்டார். அவ்வளோ சூப்பரான கேரக்டர் தான் கட்ஸு. அவ்வளோதான் மக்களே, நம்ம இந்த வீடியோவோட எண்டிங் வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.